பென்னி குயிக் சார் வணக்கம். பென்னி குயிக் சார், இன்னைக்கு ஆட்சியில் இன்னைக்கு யார் வேணா இருக்கலாம். ஆனா இந்த விவகாரத்திற்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கிறது அரசாங்கம். சண்டை போட்டுட்டு இருக்குது. அரசாங்கம் போட்ட வழக்கு தான் தள்ளுபடியாகி இருக்கிறது அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லாம் பத்திரிகைகளில் செய்தி. சரியான வாதத்தை தமிழ்நாடு அரசு எடுத்து வைக்கவில்லை அப்படின்ட்டு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த உரிமையை விட்டு கொடுத்து விடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இன்னபிற தலைவர்கள் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இதில் எதுவுமே செய்ய முடியாது எங்களை கேட்காம கர்நாடக அரசாங்கம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் அரசு தரப்பும் அமைச்சர் தரப்பும் சொல்கிறது. ஆனாலும் அச்சத்தை தொடர்ச்சியாக விவசாய சங்கங்களும் உங்களை போன்ற பிரதிநிதிகளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். என்ன காரணம் சார்? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காவிரி விவகாரத்திற்குள் அரசியலை நாங்கள் விரும்பல. எதுவும் உங்ககிட்ட தப்பா ஒண்ணும் கேட்கல? இல்ல, சரியா தான் கேட்டிருக்கீங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த வழிகாட்டுதல் என்பது நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மைதான். அதுல மாற்று கருத்து இல்லை. நான் பேச போவது அரசியல் இல்லை, எங்களுடைய வாழ்வாதாரம். சரி, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? நேரடியாக நம்முடைய தமிழக அரசிற்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்துவிட்டு எதற்காக இந்த அவசரம் என்கிற பதத்தை பயன்படுத்து. ஆனால் நீர் சார்ந்த விடயங்களிலே காவிரி விவகாரத்திற்கென்று காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு விட்டது. ஒரு காலத்திலே உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழகம் சென்றாலும் கேரளா சென்றாலும் அந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லும் என்று கேட்டால், நீங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்தை அணுக வேண்டும் என்று சொல்லும். அப்படியானால் உச்ச நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு மிக விரிவான திட்டம், நம்ம கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், மரியாதைக்குரிய டி.கே. சிவகுமார் சொன்னது போல, இது பெங்களூர் நகரத்திற்கான குடித நீர் என்று அவர் ஒற்றை வரியில் முடிக்கிறார். அதான் இப்ப பெங்களூர் நகரத்திற்கான குடித நீர் என்று கேட்டால் 70 டிஎம்சி வேணுமா பெங்களூருக்கு? தெரியல. சென்னை போன்ற பெருநகரங்களுக்கே ஒரு மாதத்திற்கு 1 டிஎம்சி போதுமான 1 டிஎம்சி சென்னை போன்ற பெருநகரங்கள். அப்படி பார்த்தா பெங்களூரு தலைநகரத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது, தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது அப்படின்னு சொல்லி போடப்பட்ட திட்டத்தினுடைய திட்ட அறிக்கையினுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு? 14,500 கோடி. இதுதான் எங்களுக்கு அச்சம். கூடுதலாக நீர்வள ஆணையம், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது மத்தியில். அவர்கள் தான் இந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அணைகளை பராமரிப்பவர்கள், பாதுகாப்பு வடிவமைப்பை கொடுக்கக்கூடிய. ஆனால் இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் 1952 2022 வரை பாதுகாத்து வந்த முல்லை பெரியார் அணையில எந்தவித ஒரு சின்ன ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல அந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இடத்திலும் என்ன செய்ய வேண்டும்? கர்நாடகம் அனுமதி பெற வேண்டும். நான் இந்த இடத்துல ஒன்ன குறிப்பிட விரும்புகிறேன். விவசாய பிரதிநிதிகளுக்கு, விவசாய சங்க தலைவர்களுக்கு ஒரு அச்சம் இருப்பது உண்மைதான். காரணம் என்னவென்று கேட்டால், நீர் சார்ந்த விடயங்களிலே 2 மாநிலங்களுக்கு இடையே சிக்கல் வரும்போது அப்படியே கவனமா விளைவிக்கிறாங்க. நீர்வள ஆணையம், காவிரி நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்றம், என்ன தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம், எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒன்று மௌனமாக இருப்பார்கள் அல்லது கடந்து செல்வார்கள். இது எங்களுக்கு 50 ஆண்டுகளாக நாங்கள் முல்லை பெரியாரிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடம். ஒரு நகரத்திற்கான குடிநீர் தேவைக்கு 70 டிஎம்சியை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால், அதற்கு கீழே 22 மாவட்டங்களிலே அந்த தண்ணீருக்காக காத்து கிடக்கிறோம். நாங்கள் 22 மாவட்டம், 26 லட்சம் ஏக்கர் காவிரி டெல்டா. அப்ப எவ்வளவு பெரிய பரப்பு அதற்காக காத்திருக்கிறது. 1924 ஒப்பந்தம் போடும்போது தமிழகத்திலே 30 லட்சம் ஏக்கர் காவிரி பாசனம். கர்நாடகத்தில் வெறும் 5 லட்சம் ஏக்கர் தான். 5 லட்சம் ஏக்கர். இன்றைக்கு கர்நாடகத்திலே 30 லட்சம் ஏக்கர். தமிழகத்தில் என்ன செஞ்சிருக்கு? 20 லட்சத்துக்கு 16 லட்சத்துக்கு வந்திருக்கோம். நாம 30ல இருந்து 16க்கு வந்திருக்கோம். அப்ப தமிழக அரசு இந்த விடயத்தை கவனமாக கையாள வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம் எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. அண்ணன் கரூர் முரளி அவர்கள் சொன்னது போல இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் உச்ச நீதிமன்றம் காட்டியிருக்கு பாருங்க ஒரு வழிகாட்டுதல். விரிவான திட்ட அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் என்று கர்நாடகத்துக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு அது நமக்கான எச்சரிக்கை மணி என்பதை கவனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்படித்தான் கேரளாவில் ஏமாந்தோம். நாம இப்படித்தான் கேரளாவில் ஏமாந்தோம்.
2006 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க முல்லை பெரியாறுல, 2014 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் அந்த 2014, 2006 2 ஜட்ஜ்மெண்ட்டையும் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்ற முடியவில்லை என்பதை அண்ணன் கரூர் முரளி போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைவேற்ற முடியல. உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. இப்ப இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. இப்ப தமிழ்நாடு, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இந்த 4 மாநிலத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேகதாட்டுவிலே நீங்கள் அணை கட்ட முடியாது என்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அது உண்மைதான். ஆனால் கர்நாடகா என்ன சொல்லுகிறது? எங்களுக்கான குடிநீர் தேவை என்று சொல்கிறது. அதை உச்சநீதிமன்றம் பரிசீலிப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வழக்கம் போல அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப். ஜல்சக்தி துறையினுடைய ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான் இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். கவனமா விளைவிக்கணும். அதான் நாங்க என்ன சொல்றோம், அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒரு, இதுல அரசியல் இல்லை. நாங்கள் சொல்வது எங்களுடைய நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். சென்ட்ரல் வாட்டர் கமிஷனை விட்டுருங்க. மத்திய வனத்துறை அமைச்சகம் என்ன சொல்லுது? ஒரு பகுதியில வனத்தை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் பதிலுக்கு 3 மடங்கு நிலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. கர்நாடகா 2018 அதற்கு தயாராயிடுச்சு. அதான் எங்களுக்கு பயமா இருக்கு. கர்நாடகா இங்க எடுக்கக்கூடிய 5200 ஏக்கர் வனப்பகுதி, அதாவது காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி, அதுலதான் எடுக்கிறாங்க 5200 ஏக்கர். அந்த 5200 ஏக்கருக்கு பதிலா சாம்ராஜ் நகர், மாண்டியா, ராம்நகர் 3 ஜில்லாவிலையும் 7200 ஏக்கர் இடத்தை கையகப்படுத்தி வச்சாச்சு. அதான் உண்மை. 2018 அந்த வேலையை முடிச்சாச்சு. கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சாச்சு? 7200 ஏக்கர் இடத்தை கையகப்படுத்தி வைத்து விட்டார்கள். காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரில எங்களுக்கு 5000 ஏக்கர் இடத்தை கொடு, பதிலுக்கு நாங்கள் 7000 ஏக்கரை வனப்பகுதியாக மாற்றி காண்பிக்கிறோம் 10 ஆண்டுகளுக்குள்ளே என்று சொல்லி நிலம் கையகப்படுத்தப்பட்டு தயார் நிலையில் ஒரு பக்கம் இருக்கிறது. 14,500 கோடி ரூபாய் விரிவான திட்ட அறிக்கையிலே 2018 மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திலே இதே கர்நாடகா தாக்கல் செய்திருக்கிறது. 2 வேலை முடிஞ்சாச்சு. உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு. நீ விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே 9,000 கோடி போட்டத இப்ப 14,500 கோடி போட்டிருக்கிறாங்க. இனி திட்ட அறிக்கை என்ன செய்யும்? 17,000 கோடியாக மாறும். இவ்வளவு பெரிய கோடிகளை கொட்டி ஒரு அணையை கட்டி 70 டிஎம்சி தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் இதுல 400 மெகாவாட் மின்சாரமும் இருக்கு. அப்ப இவ்வளவு வேலையும் திட்டமிட்டு நடக்கு. மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது. இவ்வளவு வேலையும் கர்நாடகா திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறது. இது இன்னைக்கு நடக்குதா? சித்தராமையா வந்த பிறகு நடக்குதா? இல்ல டி.கே. சிவகுமார் இருக்கும்போது நடக்குதா? இல்ல. ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் நம்முடைய இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் தேவகவுடா சொல்றாரு, மேகதாது அணையை கட்டிய பிறகு அதை பார்த்த பின்புதான் என்னுடைய உடலில் இருந்து என்னுடைய உயிர் பிரியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாநில மக்களிடத்திலே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது மேகதாது. இந்த விடயத்தை தமிழக அரசு, குறிப்பாக நம்முடைய வழக்கறிஞர் வில்சன் ஒரு தெளிவான அறிக்கையை கொடுத்திருந்தார். அதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அனுபவம் வேறு, உங்களுடைய அனுபவம் நீதிமன்ற அனுபவம். ஆனால் இந்த களத்திலே நாங்கள் நிற்கிறவர்கள், நாங்க நீண்ட காலமாக நாங்க பார்த்த ஒரு விடயம் என்னன்னு கேட்டா, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை அல்லது உச்ச நீதிமன்ற உத்தரவை கேரளாவும் மதிக்காது, கர்நாடகாவும் மதிக்காது. அதான் உண்மை. அப்ப சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் மதிக்குமா? அது மதிக்காது. நேஷனல் டேம் சேஃப் அத்தாரிட்டி மதிக்குமா? மதிக்காது. அப்ப அரசு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அரசு கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் போற போக்கில் என்ன செய்யலாம்? நாளைக்கே மரியாதைக்குரிய சித்தராமையா வரமாட்டாரு, அவர் மிதவாதி. டி.கே. சிவகுமார் என்ன செய்வார்? கர்நாடக துணை முதலமைச்சர் மேகதாட்டுவிலே இந்த மத்திய அரசாங்கம் சொல்லியாச்சு, உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் கொடுத்தாச்சு. கடைசியாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல், உச்ச நீதிமன்றம் சொல்லுது எங்களுடைய வழிகாட்டுதல்களை கவனமாக கையாள வேண்டும். யாருக்கு சொல்லுது? கர்நாடகாவுக்கு. பின்பற்றுவார்களா? அதான் கேள்வி. பின்பற்றுவதற்கு வாய்ப்பு இல்ல. கர்நாடகா இன்னொரு கேரளா தான், அவ்வளவுதான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ரெண்டையும் ஒரு தராசில் வச்சோம்னா 2 ஒண்ணு போல நிக்கும். சார் இது என்னன்னா, நீங்க கரூர் முரளி சார் நீங்க பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, நாங்க உரிமையை விட்டு தர மாட்டோம், நாங்க போராடிட்டே இருப்போம். அதிமுக ஆட்சி காலத்துல தான் 2017 தான் இந்த மேகதாட்டு அணையினுடைய ப்ரப்போசலை கர்நாடகா கொண்டு வந்தது. அப்போ அதிமுக அரசு அமைதியாக இருந்தது, அதிமுகவும் அமைதியாக இருந்தது, நாங்க தான் போராடினோம். இல்ல அவர் சொன்னது அது. நான் உங்ககிட்ட வந்துடுறேன் சார் பிரேக் அப்புறமேட்டு அப்படின்ட்டுலாம் அவர் சொல்றாரு. இல்ல சார், இந்த கம்பேரிட்டிவ்ல இவங்க இந்த விவகாரத்தை நியாயப்படுத்தி கடந்து போகவே தான் அரசும் முயற்சிக்கிறது, ஆட்சியாளர் ஆளக்கூடிய கட்சியும் நினைக்கிறதா சார்? அதாவது
அதிமுக திமுக. முரளி சகோதரர் சொன்னாங்க, மேகதாட்டுவுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதே அல்லது அந்த திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டதே அதிமுக ஆட்சியில் என்று சொன்னார். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நாங்கள் இந்த விவசாய சங்க தலைவர்கள் அதிமுக திமுக என்று சொல்லக்கூடிய கட்சிகளுக்குள் அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களுக்குள் நாங்கள் செல்ல விரும்பவில்லை. எங்களுக்கான அஜெண்டா என்பது எங்களுடைய விவசாயிகளுக்கான அஜெண்டா. நீங்கள் 2 பேரும் சரியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். அதான் சொன்னேன், கர்நாடகத்திலே காங்கிரஸ், பாரதிய ஜனதா, மதச்சார்பற்ற ஜனதா தளம் 3 பேரும் இந்த மேகதாட்டு விடயத்திலே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள். இங்க சண்டை போடும். அதான் நான் சொன்னேன், ஒரு முன்னாள் பிரதமர் சொல்றார் சார், தமிழ்நாட்டுக்கான பிரதமர், எனக்கான பிரதமர், உங்களுக்கான பிரதமர் சொல்றாரு, மேகதாட்டு அணையை கட்டிய பிறகுதான் என்னுடைய உடலில் இருந்து உயிர் பிரியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தேவகவுடா என்று சொல்லக்கூடிய முதிர்ந்த மனிதருடைய உள்ளத்திலே மேகதாது ஊறி கிடக்கிறது என்று சொன்னால் கர்நாடகத்து இளைஞர்கள் மத்தியில் அது எப்படி கொழுந்து விட்டு எரியும்னு பாருங்க. அதான் சொல்லிட்டாரா டி.கே. சிவகுமார், விட்டுக் கொடுங்க தமிழ்நாடு, விட்டுக் கொடுங்க, எங்களுக்கு விட்டுக் கொடுங்க, இதை கெட்டணும், நாங்க கெட்டாதான் பெங்களூருக்கு குடிநீர் அப்படின்னு சொல்றாரு. ஆக ஓர் அணியில் கர்நாடகத்தில் அனைத்து கட்சிகளும் இருக்கும் போது கொள்கை முரண்பாடு 1000 இருந்தால் கூட மேகதாட்டு என்று வந்துவிட்டால் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, மதச்சார்பற்ற ஜனதா ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள் உள்பட. அதுபோல தமிழகத்திலும் வர வேண்டும், இருக்க வேண்டும், அந்த உணர்வு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். ஓகே பேசலாம் சார் ப்ளீஸ். ஒரு அப்ரிஷியேட் பண்ண நான் இருந்தோம் என்பது அது ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா நாம ஒரு மாநிலத்தின் உரிமை சம்பந்தப்பட்ட செய்திகள் கூட இல்ல, கட்சி எங்களை விட்டுருங்க, செய்தியாளர்களுமே இந்த மாநிலத்தின் உரிமைக்கு நாம் வழங்குகிற செய்தி குதர்க்கமா இருந்துச்சுன்னா அது எவ்வளவு தவிர்க்க வேண்டியது அவசியம்ங்கிறது தான் அந்த. வணக்கம் சார், இந்த இஷ்யூ சம்பந்தமா ஒரு தடவை எல்லாரும் எதிர்கட்சிகள் விஜயகாந்த் எல்லாம் போய் டெல்லியில மீட் பண்ணாங்கல்ல சார், ஒரு தடவை பிரைம் மினிஸ்டர், கரெக்ட் தானே சார்? ஓகே சார், அந்த ஒரு முறை சந்தித்ததற்கு பிறகு பெரிய அளவில் எல்லாரும் இணைந்து சென்று சந்தித்ததாக ஒன்றும் தெரியல. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் இன்னைக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வைத்திருக்கிறார், நீங்க தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. சார், அப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பிரதமரை சென்று சந்தித்து பேச வேண்டிய அளவிற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு இந்த விவகாரத்தை தீவிரமாக்கி இருக்கிறதா பென்னி குயிக் சார்? கண்டிப்பாக. முதல்ல இந்த விஷயத்துல ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒன்றிணைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. அதுதான் தலையாய தேவை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை கர்நாடகத்திற்கு கொடுத்து கிட்டத்தட்ட டெல்டாவில் இருக்கக்கூடிய 26 லட்சம் ஏக்கருக்கான அந்த பாசன வசதியை காணல் நீராக மாற்றக்கூடிய நடவடிக்கைக்கு எதிராக உடனடியாக தமிழக அரசு நம்முடைய முதல்வர் அவர்கள் இதை செய்ய வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். இங்கே எங்களுடைய அன்பு சகோதரர்கள் கரூர் முரளி, அதிவீர ராமபாண்டியன் 2 பேரும் பேசுறதை பார்க்கும்போது எங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஏனென்று கேட்டால் ஓரணியில் நீங்கள் பேச வேண்டிய ஒரு காலகட்டம். விவசாய சங்கத்தில் இருவரும் பேசுகிற கருத்தை நான் உடன்படுறேன்னு சொல்லிட்டேன். என்னுடைய கருத்தை பதிவு செய்யணும் இல்லையா? என்னுடைய நேரம் இது, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாநிலத்தினுடைய நலனுக்காகத்தான் இந்த மாநில கட்சிகள் உருவான. கரூர் முரளி அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் கல்லூரி காலத்திலே மரியாதைக்குரிய மறைந்தாண்டன் முரசொலி மாறனுடைய மாநில சுயாட்சி புத்தகத்தை படித்துத்தான் ஒரு மாநிலத்திற்கான தேவை அந்த மாநில கட்சிகள் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் விளங்கி கொண்டவர்கள். அந்த அடிப்படையிலே நீங்க என்ன செய்யணும், நான் ஒன்னதான் கேட்கிறேன், ஆளுங்கட்சி நீங்க தான் ஆளுங்கட்சி, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்ப தாயுள்ளத்தோடு நீங்க தான் என்ன செய்யணும், அனைத்து கட்சிகளை வரவழைத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு, நான் அதுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டேன், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒவ்வொரு அணியில் நின்று மேகதாட்டுவுக்காக பேசும்போது நாம் ஒரு தொலைக்காட்சி வாதத்திலே மரியாதைக்குரிய விவசாயிகளுக்காக வெள்ளிக்கிழமை ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சத்தியம் தொலைக்காட்சியில உட்கார்ந்து கொண்டு நாம் நமக்குள் சண்டை செய்வதை தமிழகத்தில் மட்டும் பார்க்க மாட்டார்கள், இந்த நேரலையை கர்நாடகத்திலும் பார்ப்பார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். புரியுது, கர்நாடகத்திலும் பார்ப்பார்கள். ஆனா நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய ஒரே ஒரு சந்தேகம், உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல் அது ஏற்புடையது அல்ல. ஒன்று. இரண்டாவதாக, இதில் உடனடியாக தலையிட வேண்டிய காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் கர்நாடகம் கொடுக்கக்கூடிய எந்த வேண்டுகோளாக இருந்தாலும் மேகதாட்டு விடயத்திலே நீ என்ன செய்ய வேண்டும், உச்சநீதிமன்றத்திற்கு வரக்கூடாது, நீ செல்ல வேண்டிய இடம் காவிரி மேலாண்மை ஆணையம் என்றுதான் வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டும் என்பது எங்களை போன்ற விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய கருத்து. கூடுதலாக
சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த சோம்பேறி மட நிர்வாகிகளை இதுல உள்ள இணைக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய பிரதானமான வாதம். ஓகே ஓகே தயவு செய்து மாநில அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? சென்ட்ரல் வாட்டர் கமிஷனை நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. அதே போல தேசிய ஆணைகள் பாதுகாப்பு ஆணையத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. ஏனென்றால் கர்நாடகா இது என்ன சொல்றாங்க? இன்னைக்கு 75 விழுக்காடு நாங்கள் மேகதாட்டு விதயத்தில் 75 விழுக்காட்டை கடந்திருக்கிறோம். இது 25 விழுக்காடு இருக்கிறது. அது என்னது? அடிக்கல் நாட்டி கட்டுறது. ஏனென்று கேட்டால் ஒதுக்கப்பட்ட நிதி பயமாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு மாற்றாக 7200 ஏக்கர் நாங்கள் காடுகளாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நிலம் கையகப்படுத்தியது எங்களுக்கு கவலை அளிக்கிறது. கூடுதலாக உச்ச நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதலும் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. நம்முடைய முதல்வர் அவர்கள், மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட நகர்வுக்கான வேலையை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற விவசாய சங்க பிரதிநிதியுடைய கருத்து. சகோதரர்கள் இருவரும் நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே ஓரடியில் நின்று மேகதாட்டுக்கு எதிராக தமிழகம் தன்னுடைய உரத்த குரலை எழுப்பும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இரவு எங்களுக்கு நிம்மதியாக தூக்கம்.